Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So 10th life poetry complete பண்ணிட்டு we are seeing the grammar topic simple complex compound. இதுல நம்ம already 4 types வந்து complete பண்ணிட்டோம். So each and every typeலயும் simple complex compound structure detail with examples ஓட சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? So once நம்ம வந்து ஒரு recollection part பார்த்துட்டு then we are going to see the type 5. ஓகேங்களா? ஏன் each and every classலயும் நான் வந்து recollection part சொல்றேன்னா நமக்கு இந்த டைப்னா டக்குன்னு வந்து கிளிக் ஆகணும். ஓ இது வந்து இமிடியேட் ஆக்ஷன், இது கான்ட்ராஸ்ட், இது வந்து ரீசன் அண்ட் எஃபெக்டோட இருக்கு, இது வந்து ஒன் ஆஃப்டர் தான் அதை நடக்கிற டைப்னு ஞாபகம் வர்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரீகலெக்ஷன் பார்ட் பார்த்துட்டு டைப் 5க்கு போய்க்கலாம் பாருங்க. ஸோ டைப் 1ல இம்மிடியேட் ஆக்ஷன். இம்மிடியேட் ஆக்ஷன் அப்படின்னாவே உடனடியாக உங்களுக்கு ஞாபகம் வருது ஆன் V1ing V1ing ஃப்ரேசஸ்ல. அப்ப இது வந்து நாவே காம்ப்ளெக்ஸ்லயும் காம்பவுண்ட்லயும் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நின்னுக்கும். அடுத்தது டைப் 2 பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற போது இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட். சோ இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் அப்படிங்கிறது கான்ட்ராஸ்ட் ஆக்ஷன்ல நமக்கு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தோ அல்தோ ஈவன் தோ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பட் இட் ஸ்டில்ங்கிறது ஞாபகம் வரணும். டைப் 3ல ரீசன் அண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், ஓயிங் டு, டியூ டு, பை டிண்ட் ஆஃப், இது எல்லாமே வந்து ஃப்ரேசஸ்ல வரும் சிம்பிள் சென்டென்சஸ்ல. அதுவே வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிற பொழுது நமக்கு ஆஸ், சின்ஸ், பிகாஸ் வரும். அதே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது அன், அண்ட் சோ, ஹென்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு இந்த ஒரு டைப்னா இந்த சிம்பிள் சென்டென்சஸும் கன்ஜெக்ஷன்ஸும் ஞாபகம் வரணும். டைப் 4ல பாஸ்ட் டு ஆக்ஷன் ஒன் ஆஃப்டர் த அதர்ல பாத்தீங்கன்னா என்ன ஞாபகம் வரணும்னா ஹேவிங் பிளஸ் V3 இது ஒன்னும், ஆஃப்டர் V1ing பிஃபோர் V1ing இந்த 3 ஃப்ரேசஸ்மே சிம்பிள்ல வரும். அண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ஆஃப்டர் ஆர் பிஃபோர் ஹேட் பிளஸ் V3 வரணும். அண்ட் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ல என்ன கன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா அண்ட் தென் ஒரே ஒரு கன்ஜெக்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் த ரீகலெக்ஷன் பார்ட். ரீகலெக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைப் 5ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதாவது எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தது, செய்ய முடியல. ஒரு எபிலிட்டி, ஒரு டிஸ்எபிலிட்டி, இது நல்லா இருந்தது செஞ்சேன், இது நல்லா இல்ல செய்ய முடியல, இது என்னால வந்து முடிஞ்சது முடியலன்னு அந்த எபிலிட்டி டிஸ்எபிலிட்டியை நமக்கு காட்டக்கூடிய இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல 2 ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் டைப் 5. ஓகேங்களா? அதுல சிம்பிள்லயும் காம்ப்ளெக்ஸ்லயும் காம்பவுண்ட்லயும் எந்த மாதிரியான கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், ஃப்ரேசஸ், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ 2 ஸ்ட்ரக்சர்ல அதாவது எபிலிட்டி டிஸ்எபிலிட்டியை நமக்கு காட்டக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சிம்பிள்ல 2 அதாவது இந்த 2 டபிள்யூ TWO இங்க TO2. ஓகேங்களா? 2 பிளஸ் V1 ஸ்ட்ரக்சர் இங்க வரும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சோ தட் கேன்ங்கிறது அதாவது ப்ரெசன்ட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தா cannot, பாஸ்ட் டென்ஸ் இருந்தா could not வரும். ஓகேங்களா? ப்ரெசன்ட்னா மாடல் வெர்ப் cannot வரும், பாஸ்ட் டென்ஸ் இருந்தா could not வரும். அண்ட் காம்பவுண்ட்ல வெரி அண்ட் சோ அதே மாதிரி cannotங்கிறது ப்ரெசன்ட்டுக்கும் could notங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். So simple structure 2 complex so that cannot or could not, compoundல very and so cannot or could not. இதுதான் வந்து இந்த இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் நம்ம 4-5 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இதுல எது ஃப்ரேஸ் எது மெயின் கிளாஸ் அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ டைப் 5ஓட எக்ஸாம்பிள்ல சிம்பிள் சென்டென்ஸ்ல பாருங்க. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆப்ஜெக்ட், அதாவது ப்ரனவுன். அந்த ஆப்ஜெக்ட் என்னவா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸான்னு பார்க்கணும். சிம்பிள் சென்டென்ஸ்ல பாருங்க the nut is too hard இது வரைக்கும் இருக்கிறதா மெயின் கிளாஸ். ஓகேங்களா? the nut is too hard for me to break. in case for me அப்படிங்கறத ஆட் பண்ணியும் நம்ம மெயின் கிளாஸா சொல்லலாம். சரிங்களா? the nut is too hard for me இது மீனிங்ஃபுல்லா இருக்கா? அந்த நட்டு வந்து ரொம்பவே எனக்கு கடினமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். டு பிரேக் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஃப்ரேஸ். நல்லா பார்த்துக்கணும். இங்க ஈஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அட் த சேம் டைம் டூ ஸ்ட்ரக்சர்ல இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நட்டு ரொம்ப வந்து கடினமா ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு, அதை வந்து உடைக்க முடியல. நட்டுனா நம்ம வந்து நார்மலா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த நட்ஸை கூட சொல்லலாம். சரிங்களா? சோ இதான் சிம்பிள். காம்ப்ளெக்ஸ்ல இங்க பாத்துக்கணும். இங்க மீங்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் வந்திருக்கு. இங்க ஏன் நான் வந்து 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன்னா ப்ரெசண்டா பாஸ்டான்னு பார்க்கணும். இங்க 2 பிளஸ் V1 இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும்.
அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் வந்துருதுன்னா, இங்க மீ வந்துருதுன்னா நம்ம ஆக்டிவ் பாசிவ்ல சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் பார்த்த மாதிரி மீ வந்து ஐயா மாறும், ஹிம் வந்து ஹீயாவும், ஹேர் வந்து ஷீயாவும், தெம்ங்கிற அந்த ஒரு வேர்டு இங்க ஃபார் தெம் வந்துருதுன்னா தேயா மாறும், ஃபார் ஹிம்ல வந்துருதுன்னா ஹீயா மாறும் சப்ஜெக்டிவ் ப்ரனவுனா, ஃபார் ஹேர்ல வந்துருதுன்னா ஷீயா மாறும். இது நாம நல்லா நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்க, காம்ப்ளெக்ஸ்ல மாத்தும் பொழுது இந்த டூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். சேம் த நட் இஸ் சோங்கிற அந்த ஒரு வேர்டு ஆட் பண்றோம். சோ ஹார்ட் தட், நட்டு வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது, இதுதான் மெயின் கிளாஸ். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தட் ஆட் பண்ணி ஐ கேனாட் பிரேக் இட், அவ்வளவுதான். இங்க கேனாட் ஏன் யூஸ் பண்றோம்னா இஸ் வர பிரசன்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ த நட் இஸ் சோ ஹார்ட் தட் ஐ கேனாட் பிரேக் இட். ஏன் வந்து ஐ யூஸ் பண்றோம்னா இங்க மீ இருக்கனால. The nut is so hard that I cannot break it. இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட்ல பாருங்க, the nut is very hard, ரொம்ப ஹார்டா இருந்தது, and so அதனால I cannot break it. ஒன்னும் இல்ல, சிம்பிள்ல to இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா so that நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா வெரி அண்ட் சோ. சரிங்களா? இது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? சோ இங்க நம்ம ஈஸ் அப்படிங்கிற பிரசன்ட் ஃபார்ம் இருக்கு, cannot அப்படிங்கிற பிரசன்ட் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இன்கேஸ் வாஸ் இருந்ததுன்னா could not. ஓகேங்களா? சோ டென்ஸ் ஃபார்ம் கரெக்டா பாத்துக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, தேவா இஸ் டூ வீக் டு டிஃபிகல்ட். இது வரைக்கும் மெயின் கிளாஸ். டு வாக் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். தேவா வந்து ரொம்ப வீக்கா இருக்கா, உடம்பு முடியாம, அதனால அவனால நடக்க முடியல. எபிலிட்டி டிசபிலிட்டி ப்ரூஃப் பண்றது இது. இங்க எபிலிட்டியும் காட்டுவாங்க, டிசபிலிட்டியும் காட்டுறதுக்கு தான் இந்த இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம். ஸோ காம்ப்ளெக்ஸ்ல இங்க ஈஸ்ங்கிற பிரசன்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஃபார் மீ, ஃபார் ஹிம், ஃபார் ஹேர், ஃபார் தெம் எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனும் இல்லாதனால நம்ம பாட்டுக்கு ஈஸியா எழுதிடலாம். தேவா இஸ் டூக்கு பதிலா சோ, சோ வீக் தட். ஹீ, தேவாங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நவுன் இருக்கு, ஸோ செகண்ட் நம்ம ப்ரனவுன் எழுதுறோம். ஹீ கேனாட் வாக், அவ்வளவுதான் முடிஞ்சது. தேவா இஸ் சோ வீக் தட் ஹி கேனாட் வாக். இதுதான் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ல இது வரைக்கும் இருக்கிறது தேவா இஸ் சோ வீக், இது மெயின் கிளாஸ். தட் ஹி கேனாட் வாக்குங்கிறது பாத்தீங்கன்னா சபார்டினேட்டிங் கிளாஸ், இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட்ல தேவா இஸ் வெரி வீக் அண்ட் சோ ஹி கேனாட் வாக். இந்த தேவா இஸ் வெரி வீக் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அன்சோங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், ஹி கேனாட் வாக் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸை கனெக்ட் பண்ற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நமக்கு பிரசண்டா பாஸ்டான்னு பார்க்கணும், ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் இருக்கான்னு பார்க்கணும், அட் த சேம் டைம் நம்ம மாடல் வெர்ப் பார்த்து யூஸ் பண்ணணும், இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சரான்னு பார்க்கணும், கரெக்டா நம்ம கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள்ல தேவா இஸ் டூ வீக் டு வாக். காம்ப்ளெக்ஸ் தேவா இஸ் சோ வீக் தட் ஹி கேனாட் வாக். காம்பவுண்ட் தேவா இஸ் வெரி வீக் அண்ட் சோ ஹி கேனாட் வாக். அவ்வளவுதான். சரியா? இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க வேண்டியது டென்ஸ் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ மாடல் வெர்ப் கரெக்டா யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா, சீதா வாஸ் டூ ஷார்ட் டெம்பர்ட் டு டாலரேட் எனிதிங். to ஸ்ட்ரக்சர் வாஸ்ங்கிற பாஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கு. அட் த சேம் டைம் இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர் நம்ம டென்ஸ் ஃபார்ம் பார்த்துட்டோம். ஃபிஃப்த் டைப்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம காம்ப்ளெக்ஸ்ல எப்படி மாத்தலாம், காம்பவுண்ட்ல எப்படி மாத்தலாம்னு பார்த்தோம்னா, டூ ரிமூவ் பண்ணிடும். சீதா வாஸ் சோ ஷார்ட் டெம்பர்ட், இங்க தட்டுங்கிற அந்த ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணி ஷீ குட் நாட். ஏன் குட் நாட் யூஸ் பண்றோம்னா இங்க பாஸ்ட், அதனால குட் நாட் யூஸ் பண்றோம். ஷீ குட் நாட் டாலரேட் எனிதிங். காம்பவுண்ட்ல Shita was very short tempered and so she could not tolerate anything. To was வந்திருக்கு பாஸ்ட் ஃபார்ம், ஸோ cannotங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது, could not மாடல் வெர்ப் யூஸ் பண்றோம். so that and very and so. இந்த and so வெரிங்கிறதும் இங்க so thatங்கிறதும் ரெண்டையும் மாத்தி போட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாத்தி எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல எரர் ஸ்பாட் ஆயிடும். அப்போ ஸ்பாட் த எரர்ங்கிற அந்த ஒரு டாபிக்ல நம்ம தப்பா கொடுத்து நம்ம கரெக்டா எழுதி வைப்பாங்க. இங்க டூ ஸ்ட்ரக்சர் கரெக்டா கொடுத்து இருக்கலாம். அதர்வைஸ் இங்க சிம்பிள்ல கரெக்டா கொடுத்து காம்ப்ளெக்ஸ் எழுதும் பொழுது வாஸ் கொடுத்து இங்க வந்து கெனாட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எரர். அப்ப அதை குட் நாட் மாத்தி எழுதணும். இன்கேஸ் சோ தட் கொடுக்காம சோ இந்த இடத்துல அன்சோ கொடுத்துருந்தாங்கன்னா அங்க கரெக்டா மாத்தி எழுதணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வெரி அன்சோ கொடுக்காம சோ அன்சோ கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயும் எரர் ஸ்பாட்டிங்னு ஃபைன் பண்ணி நம்ம எழுதணும்.
ஸோ கிராமர் கரெக்டாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இங்கே நான் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக சொல்லலை. எரர் ஸ்பாட்டிங்லையும் நம்ம வந்து கரெக்டாக எழுதணும்னா கிராமர் கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட மெயினே பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டிசபிலிட்டி சொல்றது. அது மட்டும் இல்லாமல் டென்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும், மாடல் வெர்ப் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த 3 தான் மெயின். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு அடுத்த டைப்புக்கு போய்க்கலாம். ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைப்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டைப்பை ஃபுல்லா 4 எக்ஸாம்பிளாவது பார்த்துட்டு டைப் 5 வரைக்கும் ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. See the full video without deviating. Note it down. ஓகேங்களா? தேங்க்யூ.